அமெரிக்கா புத்திய காட்டிருச்சு உக்ரைன் விவகாரத்துல அப்படிங்கிறது தான் அந்த மக்கள் மத்தியிலே பேச்சா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு லேட்டு. இத தடவையே பேசியிருக்கணும். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா புத்திய காட்டியிருந்தா, நம்ம தெறிச்சு ஓடிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அந்த நாடு கிளச்சு போட்டாய்ங்க. இனிமே அடுக்குறதுக்கு 10லேருந்து 20 வருஷம் ஆகும். அது ஒரு கதை. சரி, இப்ப என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத. அதாவது ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த ஏவுகணைய குடுத்து பர்மிஷனை குடுத்தாய்ங்க. ஆனா அந்த தாக்குதல் ஒண்ணும் சிறப்பா இல்லையேப்பா! நாங்க எதிர்பார்த்த சேதாரம்லாம் வரலையே! அதனால உக்ரைனை எப்படியாச்சும் பேச்சுவார்த்தையை நோக்கி தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். இதைத்தான் நாளே சொன்னோம். அமெரிக்க ஆயுதங்கள் எல்லாமே ரஷ்யா கிட்ட மைலேஜ் எடுக்கும்னு பைடன் நிர்வாகம் நினைக்குது. ஆனா ஒவ்வொரு ஆயுதமா தோத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறதுதான். அப்படிதான் இப்ப மிசைலும் வந்து நிக்குது. 140 ஆர்மி டாக்டிக்கல் மிசைலும் இப்ப பிரயோஜனமே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறதுதான். ரஷ்யாவை எதிர்த்து அமெரிக்க ஆயுதங்கள் பெரிய அளவு மைலேஜ் எடுக்க முடியல அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிக்கிட்டே இருக்கு. எதுல எல்லாம் கனரக பீரங்கி ஆகட்டும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், மிசைல்கள் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு விக்கெட்டா விழுகுது அப்படிங்கிறதுதான். நமக்கு தெரிஞ்சு இந்த மேன்பேட் சிஸ்டத்த தவிர வேற எதுவுமே தாறுமாறான மைலேஜ் எடுக்கல. அத வச்சு ஒரு யுத்தத்த முழுவதும் வெற்றி காண முடியுமா அப்படின்னு கேட்டா காண முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்கடுத்து அந்த சிஸ்டம் என்ன ஆச்சு? யுத்தம் நடந்துகிட்டு தானே இருக்கு. ரஷ்யா முழிச்சுக்கிச்சு. அதுவும் மைலேஜ் எடுக்க முடியாம தவிக்குது அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமா அமெரிக்க ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் சிறப்பா இல்ல. அப்புறம் ஐரோப்பா இந்த ஆயுதங்கள வாங்கி வச்சு என்ன பண்ணும்? பூஜை பண்ணுமோ? அமெரிக்கா எதிர்பார்க்கும். வாங்கிக்க, பூஜை பண்ணிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு தான். ஐரோப்பாவும் வாங்குமான்னு கேட்டா, அவ்வளவு முட்டா பயலுக இல்ல. இருந்தாலும் அமெரிக்க பிரஷருக்கு கொஞ்சூடாச்சும் வாங்கி தான் ஆகணும். இப்படி ஒரு திசைய நோக்கி நகர்றத அமெரிக்கா விரும்புமா? சத்தியமா விரும்பாது. பெரிய அளவுல இந்த ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லி உலகத்தையே மிரட்டணும். மிரட்டுறது மூலமா பல கண்டிஷன்கள் போட்டு இத விக்கணும். இதுல சில டிகிரேட் வெர்ஷன உருவாக்கி விக்கணும். இப்படி பல கனவுகளோட இருந்த பைடன் நிர்வாகத்துக்கு ஏறக்குறைய இது ஒரு படுதோல்வி தான். உக்ரைன் யுத்தத்துல தோத்து போறது தனிக்கதை. அதக் காட்டிலும் மனவேதனையும், பொருளாதார வேதனையும் குடுக்கக்கூடியது என்ன அப்டின்னா, அமெரிக்க ஆயுதங்கள் சந்தி சிரிக்குது அப்படிங்கிறது தான். அப்படிதான் இப்ப ஆயிப்போச்சு. கட்சி ரீதியால எந்த தாக்கத்தையும் நீ ஏற்படுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், கடைசியா இப்ப 2, 3 மிசைல்கள அங்க உள்ள ஏர்ஃபீல்ட நோக்கி விட்டுட்டார்கள். அதுவுமே பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீழ்த்திருது. இவர்களால பெருசா டார்கெட்ட ரீச் பண்ண முடியல. இப்படி அதுக்கடுத்து அந்த ஏர்ஃபீல்டுக்கு அடுத்து தான் இப்படி ஒரு சட்டார் முடிவுக்குள்ள அமெரிக்கா போகுது. இப்படி அமெரிக்கா எல்லா வேலையும் பார்க்கும்போது ரஷ்யா சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா, ரஷ்யா இந்த தடவ அறிவிச்சிருச்சு. டேய் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேறீங்க. இப்ப ஏர்ஃபீல்ட நோக்கி தாக்கிட்டீர்கள். மொத்தம் 13 ஏவுகணைகள் விட்டிருக்கீர்கள். அமெரிக்க ஏவுகணை. அதுக்கு சாலிடான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. இதற்கான பதிலடி குடுக்க ரஷ்ய படைகள் தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார்கள். இதற்கான பதிலடி ஆயுதம் குடுத்தவனுக்கா? இல்ல ஆயுதத்த உபயோகம் பண்ணவனுக்கா? அப்படிங்கிறத கிளியரா சொல்லல. 2 பயலுகளும் மிரண்டு போய் கிடக்குறாய்ங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தன்னோட ஆயுதங்கள் பெரிய அளவு மைலேஜ் எடுக்கல. களத்துல ரஷ்யாவால வீழ்த்தப்படுது. அது போக டெக்னாலஜியை உருவிட்டாங்கன்னா, இதோட அடுத்த அப்கிரேட் வெர்ஷனுக்கு பதிலடி குடுக்க தயார் நிலையில நிப்பார்கள். உலகத்துல ஏதோ ஒரு மூலையில சண்டை வந்தா கூட நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற பயம் ஆட்டி வைக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஆயுத சந்தையோட வெயிட்டேஜ் குறைஞ்சுகிட்டே வருது. காரணம் ஒரு ஆயுதத்த உருவாக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு வெர்ஷன டிகிரேட் பண்ணி விக்கிறதுக்கே 1000 கண்டிஷன் போடுவாய்ங்க. அந்த மைலேஜ பூரா இழந்து நிக்கும்போது, இப்ப ரஷ்யா, "நீ மைலேஜ் இழக்கலாம். அது உன் சொந்த கதை, சோக கதை. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் உறுதி" அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். இந்த பதில் தாக்குதல் நடக்குமா அப்படின்னு கேட்டா, வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதனால வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுதான். எங்க அடி விழுகும் அப்படின்னு கேட்டோம்னா, உக்ரைன்லயும் அடி விழுகும். உக்ரைன தாண்டி அடி விழுக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, வெளியுறவுத்துறை சொன்ன அதே விஷயத்த வெளியுறவுத்துறை என்ன பதிவு பண்ணுச்சு? இதற்கான பதிலடி அமெரிக்காவோட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கான பதிலடிய குடுக்க ரஷ்ய படைகள் தயாராயிருச்சு அப்படின்னு சொன்னார்கள். அதே மாரி ரஷ்ய படைகளோட தலைவர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பதிலடி குடுக்கறது ஓர்ஷ்னிக் ஏவுகணைய வச்சு கூட நாங்க தருவோம். இல்ல அதுக்கும் மேல சில வெர்ஷன்கள உபயோகப்படுத்த கூட அருமையான வாய்ப்பா மாறிப்போச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்ட்டாரு. அவரு ஒரு படி மேலேயே போயிட்டாரு. இவரு தாக்குவோம்னு சொல்ட்டாரு. அவரு பேரழிவ நோக்கி நாங்க குடுப்போம் உங்களுக்கு பதிலடி அப்படின்னு சொல்ட்டாரு. இப்ப ஜெலன்ஸ்கிக்கு தான் முதல்ல அச்சம் தலைக்கு ஏறிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா,
இந்த ஏவுகணை பேரை சொன்னாலே போதும், ஜெலன்ஸ்கி ஓடி போய் பங்கர்ல உட்கார்ந்துகிட்டு, பங்கரே தாங்காதுன்னாங்களே, ஐரோப்பால டிசைன் பண்ற பங்கர்களே தாங்காதுன்னாங்களே, நம்ம பயலுக வேற ஊழல் பயலுக ஒழுங்கா கட்டி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு 1000 சிந்தனை அவர் மனசுல வந்தபோது, அவர் தான் பிரைம் டார்கெட்டா இருக்கலாம். ஆனா, அவரை தாண்டி நம்மளா இருக்குமோ, நம்மளா இருக்குமோ, நம்மளா இருக்குமோன்னு நேட்டோல உள்ள 1 டசன் கூட்ட தலைவர்கள் பதறி போயிருக்கார்கள். அமெரிக்காவுக்கு இதுக்கு மேல பதட்டம். 1000 தான் இருந்தாலும் இதுவரை நேரடியா நம்மள தாக்காம இருந்தான். இப்ப தாக்கிட்டானா பதிலுக்கு நம்மளும் தாக்கணும். 2 பக்கமும் சேதாரம் இருக்கும். அதுக்கப்புறம் உலக வல்லரசு, அன்னை அமெரிக்கா இந்த பதவியெல்லாம் நம்ம விட்டு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருவோமோ அப்படிங்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு. இவங்களுக்கு பூரா பயம் ஆட்டி வைக்குது. கன்ஃபார்மா நம்ம ஜோலிய முடிச்சுப்புடுவான் பாரு அப்படின்னு நினைக்கிற ஒரே நாடு த கிரேட் பிரிட்டன் தான். ஏன்னா தலைவன் அவ்வளோ வாய் பேசினா சிதறட்டும். நம்ம உலகம் பூரா படைகள் அனுப்பிச்சு சண்டை போட்ட மாதிரி உலகத்துல எங்க சாம்ராஜ்யத்துல சூரியனே அஸ்தமிக்காது அப்படின்னு சொல்லி வாய்ப்பேச்சு. பூரா திருட்டுத்தனம், சதி பண்ணி ஊரை பூரா பிடிச்சது. எல்லா பேரும் முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. இதான் ஆனா த கிரேட் பிரிட்டன்னு பேரை வச்சுக்கிட்டு உன்னமா அன்னைக்கு ஏதோ பேசினா ஓகே, இன்னைக்கும் அதே மனநிலையோட செயல்படுற பிரிட்டன் இருந்தா என்ன, சுனாமி மாதிரி வந்து அந்த நாடே அழிஞ்சா நமக்கு என்ன? அது எல்லாம் ரஷ்யா கையில நடக்கணும் அப்படின்னா யார் தடுக்க முடியும்? நடக்கறக்கான அருமையான வாய்ப்புகளையும் குடுத்து, கூட இந்த சூழ்நிலைகள்ல பெட்ரோல ஊத்தி, தீக்குச்சிய வச்சு பொருதி விடுறது யாரு அப்படின்னா இவர்கள் தான். ஆனா, இப்ப பயந்து நடுங்கி போய் நிக்கிறது யாரு அப்படின்னா, அதே ஐரோப்பிய தலைவர்கள் தான். நன்றி, வணக்கம்.